சென்னை சமிர்தா படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். வணக்கம் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை நேரில் சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ உங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக அட்மையர் ஆகி இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சார். உங்களோட உட்காந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தக் லைஃப் பற்றி ஆரம்பித்து ஜென்ரலாக கமல் சாருடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி இருக்க சினிமா பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தக் லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார், மணி சாருக்கும் உங்களுக்குமான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். அதான் தமிழில் கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டால் தோராயமாக அம்மான்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஞாபகம் இல்லை. அதான் அவ்வளோ ஈஸியாகவும் சுலபமாகவும் எப்போ நடந்துச்சுன்னே தெரியாமல் நடந்த விஷயம். ஏன்னா இந்த எல்லைன்ஸ் ரோடுங்கிறதுல வந்து மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, எனக்கு இவங்கெல்லாம் கூட்டி பேசுறதுல ஒரு ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட வில்லன் ரோட்லேருந்து மெதுவாக ஹீரோ ரோலுக்கு நோக்கி நகர்ந்த நேரம் அது. அதனால் ஒரு சின்ன அதே மசாலா படங்கள் அதெல்லாம் போகும். அதிலேருந்து விடுபடுவதற்கும் சரி இதுதான் தொழில், இப்படி இது பண்ணாதான் வெற்றின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்மளாவது சந்தோஷமாக இருக்கலாமா, நமக்கு பிடிச்ச சினிமா பிடிச்சவங்களோட பேசலாமே அப்படின்ட்டு ஒரு கூட்டமாக நான் ஒரு உட்காரோம். அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. இது மீட்டிங் போட்டு இன்னைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறது இல்லை. யார் யார் எப்பப்போ வர முடியுமோ வருவாங்க. அங்கே போகிறீங்களா, நானும் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அப்படி வந்தவங்க தான் கிட்டியும் இவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா. அப்போ அவருக்கு சோலா ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் மேனேஜிங் சோலா ஹோட்டல். அவரும் இவரும் வருவாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் படித்தவர்கள் பார்த்தாலே கொஞ்சம் ஆவலாகிடுவேன். ஓகே சார். அது ஒரு பொறுக்கித்தனம். ஏன்னா பொறுக்க பிடிக்கும் எனக்கு. அங்கேருந்து வேற இடத்துல பொறுக்க மாட்டேன்னா அவங்க கூட கூப்பிட்டு வச்சு பேசி வாயை கொடுத்து என்ன அறியாமே அவங்களுக்கு விளக்கி, அது அப்படி இல்லைங்கன்னு சொன்னால் அது பாடம் தானே. ஓகே சார். அந்த பாடம் கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா விட்டதை பிடிக்கிறதுக்காக நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நான். அது எப்படியோ இந்த டீம்ல பாலகுமாரும் இவரையும் சேர்த்து வைக்க முடிஞ்சது. ஓகே ஓகே. இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததுல தான் பாலு மகேந்திரா சாரையும் மகேந்திரன் சாரையும் இங்க எல்டான்ஸ் ரோட்ல வச்சுதான் கை கொடுக்க வச்சோம். ஏன்னா பாலு மகேந்திரா மலையாள படங்களே பண்ணி ஒரு பயமா இருந்தது அவருக்கு. சரி, கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் பெரிய மசாலா அண்டாக்குள்ள போட்டுருவாங்களோ, நம்மள இன்னும் பயம் இருக்கு. ஓகே சார். அவருக்கு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்ததெல்லாம் சொல்லணும் இங்க. ஓகே. எங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி அந்த கூட்டம் அது என்ன ஆகும்னா எல்லாருக்குமே அங்க வந்து நான் எதுக்காக அங்க வந்தேன்னு அதே காரணத்துக்காக தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ பேசின சினிமாக்கள் எல்லாமே ஒரு காலத்துல அப்படி ஒன்று எடுக்கணையா அப்படின்னு பேசுறது தான். எப்படி இன்னைக்கு டீ கடைகள்ல பல பிஸ்காம் படித்தவங்களும் படிக்காதவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்களோ உட்காந்து, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தவங்க செய்ய போகிறோமா இல்லையாங்கிறது இல்லை, கனவு கண்டு தான் பார்த்துருவோமே. சூப்பர் சார். அப்படிங்கிறது அந்த கூட்டம் தான். நாங்கள்லாம் அது ஒரு இடம் மீட்டிங்கு அதெல்லாம் கிடையாது. நோ ஃபார்மாலிட்டிஸ். மோட்டர் பைக் மேலே சாஞ்சிட்டு சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டே பேசுவேன் நான். எத்தனை பண்ணுவோம், கார் மேலே உட்காந்துருப்பேன். அப்புறம் எங்கள் அண்ணி வந்து கூப்பிடுவாங்க, போதுமே கொஞ்சம் புறப்படுறீங்களா, இல்லை உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கும் சோறு போடுறேன், சாப்பிடாம பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு திட்டுவாங்க. ஓகே ஓகே. அப்போதான் நாங்கள் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு, நாளைக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க எங்க மண்ணிய. ஒரு நாள் நான் நிம்மதியாக சாப்பிட விடுங்க கரெக்ட் டயத்துக்கு. என்ன அந்த மாதிரி அவங்களும் அவங்கள வந்து மேடம்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் பண்ணி தான் அவங்க. ஓகே ஓகே. சூப்பர் சார். எங்க வீட்டு உறவுகள்லாம் அவங்க வீட்டு உறவாயிடுச்சு. அப்புறம் சுஜாதா வருவாரு. அங்க இருந்து தான் மணி சாருக்கு சுஜாதாவுக்கு கலெக்ஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுஜாதா சார் எல்லாருக்கும் தெரியும், நாங்க எல்லாருமே ஃபேன் சார். ஓகே ஓகே சார். பாலகுமார் உள்பட. கரெக்ட். ஸோ அதெல்லாம் பேசுவோம். நல்லா இருக்கா, சுஜாதாவோட நல்லா இருக்கா கேட்பாரு. அது வேற இது வேற, இது நல்லா இருக்கு, அது மாதிரி அது எதுக்கு சுஜாதா பிடிச்சிருக்கிறேன், பிடிக்குமே. அப்படி இருந்த இடத்துல இருந்து வந்தது. இது வந்து நாயகனா மாறணும்னு நாங்கள் நினைக்கல. என்னைக்கு முதல் படத்துக்கு என்கிட்ட வரும்போது நான் பிஸி ஆயிட்டேன். ராஜபார்வையில இல்ல, அவருடைய முதல் படம். ஆமா சார். நீங்க ராஜபார்வையில பிஸியா இருந்ததா ஒரு தகவல் ஆரம்பிச்சுட்டேன். ஓகே ஓகே. ஆரம்பிச்சுட்டேன். செட்டுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா பாருங்க மணி இந்த மாதிரி இருக்குன்னதும் அப்ப அதுல நடிச்ச ஒரு அவர் முதல் படத்துல நடிச்சவர் வந்து அனில் கபூர். ஆமா சார். கன்னடம். ஏன்னா பாலுமேந்திராவும் கன்னடத்துல பண்ணாரு. என்னை வச்சுதான் முதல் படம், அவரோட முதல் படம்.
ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியான சினிமா தான் ஹீரோ எங்களுக்கு. சூப்பர். நாங்க எல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமா சார். அப்படிதான் நாங்க நினைச்சிருந்தோம். இன்னைக்கும் மணி அப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சூப்பர். ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு சொன்னா, அதாவது இகழ்தலும் இல்லமே வந்து ரொம்ப பழகுவாரு. வியத்தலும் இல்லமேங்கிறது அது ஆளை பார்த்தாலே தெரியும். கண்ணு அகலவே அகலாது. இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உள்ள ஆச்சரியம் இருக்கலாம், அது காட்ட மாட்டாரு. அதனால அவரு ஒரு சந்தேகம்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே யோசிப்பாரு. நான் சொன்னா கூட இல்ல அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னா யோசிச்சுதான் சொல்றாரு அவரு. புரியுது சார். வாதம் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அது மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என்னமோ சைட்ல போனாங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் தான் முணுமுணுத்திருப்பாங்க, திருப்பி வந்து ரெடி அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் ப்ரோ 1/2 மணி நேரம் ஒரு காட்சியை நுணுக்கி ரிஹர்சல் பண்ணிட்டு பிரேக் முடிஞ்சு பண்ணலான்ட்டு பிரேக் முடிஞ்சு வந்து வேற காட்சி எடுத்துருவாங்க. ஏன்னா பிரேக்ல யோசிச்சிருப்பாங்க 2 பேரும். வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. இந்த படத்திலேயே ஒண்ணு நடந்திருக்கு. பிரமாதம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கை குலுக்கி ஓகேயான்னு எல்லாரையும் கேட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வரோம். பக்கத்துல இன்னொரு செட்ல ஒர்க் பண்ணோம். நேற்று எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். ஐயோ அதான் நான் சொல்றேன்னு நினைச்சேன். அப்ப வாங்க அப்படின்ட்டு அவர் இப்போ ப்ரொடக்ஷன் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எரிச்சலா தான் இருக்கும். பட் எங்க ப்ரொடக்ஷன் தானே. அதனால இதெல்லாம் நாங்க அதுக்காக தான் கம்பெனி ஆரம்பிச்சது. இது சின்ன விஷயம், ஆனா படத்துக்கு இது பெரிய விஷயம். கரெக்ட் சார். ப்ரொடியூசருக்கு இது சின்ன விஷயம், எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். மிஸ் பண்ணியிருந்தா கரெக்ட் சார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சார். அப்கோர்ஸ் இதையே திரும்ப சொல்றாருங்க. ஏன்னா அந்த நேரத்துல அப்படி ஒரு இதுவா இருக்கும். நாயகன்லாம் அந்த பிள்ளை இறந்து போன சீன்ல எங்களுக்குன்னு ஒரு இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க. பிலிம் டிஜிட்டல் சினிமா இல்லையா அப்ப அந்த காட்சிக்கு ரிஹர்சல் பண்ணிட்டே இருக்கும்போது பிலிம் இல்லைங்கிறது தெரிய வருது. எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் தான் வந்தது. ஏன்னா ஃபுல்லா ரெடியா இருக்கேன், துப்பாக்கியெல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு இல்லைங்க இன்னைக்கு ரேஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி எரிச்சலா வரும். நான் இங்க ராஜ்கமல்ல இருந்து ஃபிலிம் எடுத்துட்டு வாங்க, நான் ப்ரொடியூசர் சார்ட்ட சொல்லிக்கிறேன், யாரை கேட்டு நீ கொடுத்தேன்னு கேட்டேன்னா ஏதோ தர்மம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம பாங்க நம்ம இது எடுத்தே ஆகணும் எனக்குன்ட்டேன். நான் நல்லா இருக்கு, வெயில் இருக்கு, ஏங்க அப்படின்ன போது ஆஃபீஸில் அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. ஒரு நீளமாக ஒரு கிராதி கதவு மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு வரும் ஃபோனு ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அது அங்கே போய் ஃபோன் பண்ணோம். இந்த எக்ஸ்பிரஸ் டவர்ஸில் தான் நடந்தது. ஓகே சார். அங்கே போய் பண்ணி வந்து சரி நீங்கள் இன்னும் கெட் பேக் டு த சீன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த கோபம் தெரியக்கூடாது. இதில் மறுபடியும் வந்து அதை எடுத்த போது அந்த அலறல் என்ன சார் அப்படி இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்படின்னு செட்ல நடந்ததுக்கும் சேர்த்து இதுக்கும் சேர்த்து தான். பிள்ளையும் போயிட்டான், பிலிமும் போச்சு, அப்படி நினைச்சிட்டு சும்மா ஜோக் அடிப்போம். பட் கேமரா ஓடிச்சுன்னா எல்லாமே மறந்துடும். அந்த மாதிரி பல தடங்கல்கள் வரும். இப்ப எங்களால அதை எடுக்க முடியாம போயிருந்ததுன்னா அன்னைக்கு அந்த காட்சியே வராமல் போயிருக்கலாம். ஐகானிக்கா வேற மாதிரி வந்துருக்கு. ஆமா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரோட மணி சாரோட முதல் படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணாங்க. பட் அது உங்களால பண்ண முடியல. அப்புறம் அனில் கபூர் சார் வச்சு பண்ணாங்க. ஸோ இப்போ நாயகனுக்கு முன்னாடி அதுவும் மணி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக்காக முக்தா ஸ்ரீனிவாசன் சார் வந்து மணி சார் அப்ரோச் பண்ணும்போது அப்போ சார் வந்து 2 விஷயம் அதை வேணான்னு சொல்லிட்டு 2 ஐடியா சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஜேம்ஸ் பாண்ட், கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி படங்கள் ஜானரில் ஒன்றும், இந்த நாயகனுக்கான கதையும் வரதராஜ முதலியாரோட லைஃப்லேருந்து எடுத்துக்கப்பட்ட கதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த 2ல் நீங்கள் இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இதில் நிஜம் நிறையா இருந்தது. சூப்பர் சார். அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த கதையில் இருக்க நிஜம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பாரதிராஜா சார் சொன்ன கதையும் எப்படி சொல்லியிருப்பார் சொல்லுங்க, 16 வயதில் கதையை. அப்போ வந்து இந்த பக்கம் அவர்கள், இந்த பக்கம் எம்ஜிஆர், மதுரை மீட்டு சுந்தரபாண்டி, அதெல்லாம் நடந்திருக்கிற நேரத்தில் இந்த கதை என்ன கதைன்னு சொல்றது. ஒரு ஊரில் ஒரு ஜப்பானின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருமே கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு உதிரி கேரக்டர் மாதிரி அது தெரியும். எல்லா இடத்துலையும் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்படி யாராவது கதை சொன்னா ஏத்துப்பாங்களா நீங்க கேளுங்க. கூப்பிட்டு நாங்க என்ன பரமக்குடிக்கும் பாரு, நான் தேனிமா வரேன். இப்ப தேனி கூப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா தேன் கக்கும்.
ஏன்னா அந்த நேரத்துல அவர் சொல்ற அந்த கதையை எத்தனை பேர் உதாசீனப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. புரியுது சார். எடுத்த உடனே எங்கிட்ட வந்திருப்பாரா இல்லையா? அவர் படத்தை ஓட்டணும்ட்டு யாரா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ட்ரை பண்ணதான் தோணி இருக்கும். சிவாஜி நடிச்சாரு பாகபிரிவின் இல்ல, அது மாதிரி நடிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிருப்பாரு. அது ஒரே ஆளு, அவருக்குள்ள போகரோட விட பெரிய கட்டடம் இருக்குமா தலைக்குள்ள, அது மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கு. அவரை அதை வச்சு எடை போடக்கூடாது. பணக்கார நடிகருங்கிறதெல்லாம் இல்லை. அவரு கடைசி வரலும் தன்னை ஏழை நடிகனா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. பண வசதிக்கு சொல்ல. நான் ஒரு பெரிய உதாரணம் சொன்னேன்னா இது பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். நான் சிவாஜி வாயால கேட்டதுனால இது சொல்றேன். தேவர்மான்ல ஒரு ஷெட்யூல் முடிச்சது. ஓகே சார். பல சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ முடிச்சுக்கலாம் அதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி நான் கோவச்சிக்கிட்டு போகணுமா, மற்றவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க நம்புற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கதவு ஓங்கி அடிச்சுட்டு போயிருக்கு, நீங்க யாரையும் திட்ட வேணாம் அப்படின்னா. ஸோ அதுவும் ரிஹர்சல் பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணிக்கிட்டு அவர் போயிட்டு அடுத்த ஷெட்யூலுக்கு வர்றாரு. வந்ததும் இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னாரு. அப்பா எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னாரு. ஏதோ வைய போறாரு, ரொம்ப அகராதி அகராதி பசங்க நீங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ கொடுக்க போறாருன்னு அட்வைஸ் கொடுக்க போறாரு நினைச்சேன். நான் நடிச்சே ஒரு 7-8 மாசம் ஆச்சு. துரு பிடிச்சி போச்சு. அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் திருப்பி எடுக்கிறியா அப்படின்னா. எந்த க்ளோஸ்அப்புங்க? ஏன் க்ளோஸ்அப்டா, நீ டெய்லி நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு சார். நான் உடனே டைரக்டர்கிட்ட சொன்னேன், அந்த க்ளோஸ்அப்ஸ் எடு. ஐயோ இது பெரிய சீன். கேட்டுட்டாரு. அது மாதிரி எவன் சார் கேட்பான்? கேட்டுட்டாரு சார். அவருக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுக்கலாம். கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். அந்த மாதிரி இடத்துல இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இது இம்பாசிபிள் ஒன்றும் இல்லை, பாசிபிள். புரியுது. அப்ப நீங்களும் பரதன் சாரும் சேர்ந்து அது மறுபடியும் எல்லாமே. ஆமா, டெஃபினட்டா அவர் சொன்னது கரெக்ட். பட் பெரியவர்கிட்ட போய் எப்படி நாங்க சொல்ல முடியும்? கரெக்ட். அதாவது அவரு பரதன் என் ஃப்ரெண்டு. மலையாளிகளுக்கே ஒரு உரித்தான ஒரு இது இருக்கும். நல்லா இருக்கா அப்படின்னா இப்படிம்பாங்க அவங்க. ஓ இன்னொன்று பண்ணலான்னு சார், இன்னொன்று பண்ணலான்னு நம்ம உடல் மொழி அப்படி இருக்கோம். அவங்க இன்னொன்று பண்ணலாம் சார். டே என்னடா கையை காட்டுறாம அப்படின்னு அப்படிலாம் கை காட்டாரு. அல்ல நான் ஒன்றும் தப்பா பேச மரியாதையாதான் சொன்னேன். எந்திரிச்சு நின்று இல்ல படுத்துக்கிட்டு நீ இப்படின்னாலும் அதான் யார்தான் இங்க காலடியில படுத்துக்கிட்டு இப்படின்னாலும் அதான் யார்தான். அப்படி பண்ணக்கூடாது. அப்படியா சரி ஒன் மோர் அப்படி அதெல்லாம் புரிஞ்சு வந்தாரு. அங்கெல்லாம் வளர்ந்த ஆளுக்கு பாரதி ராஜா கதை எப்படி புரியும்? ஆனா வேற யாருக்கு அது பிடிக்கலைங்கிறதும் எனக்கு புரியுது. புரியுது சார். அவங்களுடைய அழுத்தம் என்னங்கிறதும் புரியுது. இப்படி எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து பண்றேன். நடுவுல கொஞ்சம் கடன்னால பணத்தாசு கூட இல்லை. சரி இந்த கடன்லாம் தீர்த்து அடுத்து படம் எடுக்கணுமே, அதுக்காக படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். அது கம்ப்ளீட் கமர்ஷியல் ஜோன்ல கேட்க சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கெல்லாம் நடிச்சு கொடுத்தேன். அதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்தவர் சசி கபூர் சார். ஓகே சார். அவர் ரமேஷ் சிப்பியோட ஷான்னு ஒரு படம் நடிச்சிட்டு ஷாம்பனுகளோட ஜுனூன்னு எடுப்பார். அந்த காசை வச்சு நான் அவரை அடிக்கடி சந்திப்பேன். எப்படி பண்ணணும், என்ன எனக்கு அட்வைஸ் கொடுங்க எல்லாம் கேட்பேன். எனக்கு ஷாம்பனுகள் பெரிய ஹீரோ. நீங்க சோஷியல் மீடியாலே அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்பேன். எங்களோட இதுக்கு 2 பேர் வந்தாங்க. சிவாஜி சாருக்கு அவார்டு கொடுக்கணும்னா யார் வரணும் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்தது இதே ஆஃபீஸில். பளிச்சுன்னு எனக்கு தோணுனது என்னுடைய ஹீரோஸ் அவங்க தான் இந்த ஹீரோவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது திலீப் குமார் சார் வந்தாரு. ஷாம்பன் சூப்பர் சூப்பர். தேவர்மன் ஃபங்க்ஷனுக்கு அவங்க 2 பேரும் வந்தாங்க. செம சார். ஏன்னா நான் பெரிய சிவாஜி சாருக்கு எவ்வளோ பெரிய ரசிகனோ அந்த மாதிரி முதல்ல சிவாஜி சார் ரசிகன் தான். ஏன்னா திலீப் குமார் தெரியாது எனக்கு. ஏன்னா இந்தி எஜுகேஷன் நடந்துட்டு இருந்த நேரம். புரியுது. திலீப் குமார்லாம் பார்த்தேன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட் அடிப்பான். இவ்வளோ பேசிட்டு கடைசியில் துரோகி நீ இப்படி போயிட்டியா அந்த படம் பார்க்க. அது தனியவே கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்குள்ள 68 ஆயிடுச்சு. ஓகே 1968 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு மின்னல் வெட்டின மாதிரி இருந்துச்சு இந்த இவரை பார்த்து. சூப்பர் சார் சூப்பர் சார். சார் இப்போ தக்லீஃப்க்கு வரும்போது சார்
மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் அவரு பொன்னியின் செல்வன் முடிச்சுட்டு வராரு, நீங்கள் விக்ரம் முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது சார் வந்து ஒரு ஐடியான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு நரேட் பண்ணியிருக்காரு. நேற்று மணி சார் இன்டர்வியூவில் சொன்னது வச்சு கேட்குறேன் சார். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நாங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் கமல் சார் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அந்த ஸ்பார்க்கு. அதை வச்சு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நானும் சரி அவரும் அதை எடுத்துக்கிட்ட விதமும் சரி, நாங்கள் கொடுத்தது ஐடியா இல்லை, ஃபுல் ஸ்கிரிப்ட். ஓகே. அதை தான் கொடுத்தேன். அதில் எனக்கு மட்டுமே தெரியும் அதுல இருந்து தான் எடுத்தாருன்னு. ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியாது. புரியுது. அதுதான் மணிரத்னம். ரைட் சார், உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். இதுக்கு ஒத்துக்கிட்டேன் பாருங்க, ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து, அதுதான் கமல்ஹாசன். புரியுது சார், புரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்த படம் வர்த்தக ரீதியெல்லாம் பத்தி யாருக்குமே சொல்ல முடியாது, சோட போகாது. நான் நாயகனுக்கு அப்புறம் 2 பேரும் சரிங்கும் போது நீங்க கண்டிப்பா அதான் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நாயகன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணும்போது நர்வஸா இல்லையான்னு. இருந்துச்சு, ஆனா நீங்க சொன்ன காரணத்துக்காக இல்லை. நாங்க முதல்ல அடி வைக்கும் போதே நீங்க எல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுவீங்க. நாங்க எடுத்த முதல் முடிவு நாயகனுக்கு விட பெட்டரா ஒரு கதையை ஆரம்பிக்கணும், அப்புறம் அதை படம் படிக்கணும். ஓகே. இப்போ யோசிக்கும் போதே அதை விட பெட்டர் கதை தான் யோசிக்கணும்ட்டு அதனாலேயே அலசிக்கிட்டு இருந்தோம். இட் ஹேஸ் டு பி பெட்டர். ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. நாயகன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அடுத்தவங்க வரட்டும், நாம அதுக்கு தாண்டி தான் போயோம். சூப்பர் சார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நாயகனை தாண்டி தான் எடுத்தாகணும். தாண்ட முடியலன்னு சொல்றத என்னால ஒத்துக்க முடியல. என் சினிமா ரசிக்கிறாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். தள்ளி விடுங்க எங்களை, நாங்க ஈஸி சேர்ல சார்ந்துக்கிட்டு உங்களுடைய வெற்றிகளை ரசிப்போம். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த நர்வஸ்னஸ்ன்றதை தாண்டி வர்த்தக ரீதியா அப்படின்றத தாண்டி இது கண்டிப்பா ஒரு சாலிடான ஒரு விஷயம் இருக்குன்றனால தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணிருக்கீங்க. நாங்க பண்ணும்போது ஓகே சார், வெற்றியை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. ஆமா சார். அது முதல் காட்சியில வெற்றின்னு நடந்துடாது. உட்காரும் போது வெற்றிக்கான பட்டியல் என்ன, அதை எப்படி மாத்தி பண்ணணும், இதை இனிப்பா பண்றோமா காரமா பண்றோமா, இந்த முடிவெல்லாம் எடுக்கணும். அதை எடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை பேர் சார் பண்ணுவோம்னா, எனக்கு என்னன்னா, நான் அந்த மாதிரி மனிதர்களுக்கு நாங்க உலகத்திலேயே நாங்க 2 பேர் தான் அந்த மாதிரின்னு சொல்ல. இதே இடத்துல அல்ஃபான்சோ குரான் வந்திருந்தாரு, மணி சார் இருந்தாரு, நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இவரு ரவி கே சந்திரன் எல்லாம் இருந்தாங்க, சித்தார்த் இருந்தாரு. அல்ஃபான்சோ குரான்கிறவர் வந்து நிஜமாவே ஒரு இன்டர்நேஷனல் டைரக்டர், நாங்கெல்லாம் பார்த்து வியக்கிற டைரக்டர். அந்த ரோமாங்கிற ஒரு படம் வந்து கலக்கிடுச்சு. அது அவரோட பேசிட்டு தான். அப்ப அவர் சொல்றாரு, இன்னிராத்துன்னு ரெவனன்ட் எடுத்தார் இல்லையா, அவர் படம் எடுக்கும்போது இவருக்கு வேலை இல்லைன்னா அவருக்கு உதவி பண்ணுவாங்க. அவர் வந்து ஒர்க் இல்லைன்னா இப்ப வந்து பார்த்து எடிட்டிங் பார்த்துக்கன்னா பார்த்துருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எனக்கு அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே சார். அது ஒரு நட்சத்திர அந்தஸ்து வரும்போது அந்த நட்பை பாதுகாக்க வேண்டிய கடமை நட்சத்திரத்தோட தானே தவிர அவங்களோடது இல்லை. சமம் சார், சமம் சார். ஒருத்தங்க ஒரு நண்பர்கள்ல ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டான்னு வச்சுங்க, அந்த நட்பை மதிக்க வேண்டியது பணக்காரனோட வேலை. கரெக்ட் கரெக்ட். அவனுக்கு பயமா இருக்கும், அவமானப்படத்துக்கு பயம், சுயமரியாதை தானே முதல். கரெக்ட். அவன் வரமாட்டான். ஸோ அவனை மரியாதை கொடுத்து நட்பு வேணும்னா. புரியுது சார். அப்படிதான், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தக் லைஃப்ன்ற ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய படத்துக்கு நீங்க டைட்டிலா நீங்க சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் கிட்ட. இல்ல இந்த கெலடிஸ்கோப் தெரியுமா, அல்லது ஒரு வைரம். இப்படி பார்த்தா ஒரு கேரக்டர், இப்படி பார்த்தா ஒரு கேரக்டர். தக் லைஃப்ங்கிறது வந்து காலகாலமாக சொல்லி கத்தி எடுத்தவன் கம்பு எடுத்தவன் கம்பால் அடிபடுவான், கத்தி எடுத்தவன் கத்தியால சவான்றது தானே. அதான் தக் லைஃப். என்னன்னா தக்குமா அப்படின்றது வந்து which means they are celebrating the thuggery. கரெக்டுங்க. ஆனா it doesn't pay. புரியுது. அதையும் சொல்லுது இந்த கதை. புரியுது சார். எனக்கு கதை தெரியுங்கிறதுனால இந்த டைட்டில் பொருத்தம்னு எனக்கு தோணுச்சு. சஜஸ்ட் பண்ண ஒரு 6 செகண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்தது. சரி வேணாங்க போறாருன்ட்டு அடுத்து போன்ல ஏதாவது நோட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. ஓகே நாளைக்கு பார்க்கலாம்னா என்ன யோசிக்கிறாரா என்ன. அப்புறம் வந்து சூப்பர் சார்னு யாரோ அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு போனாரு, என்ன தக் லைஃப்னா ஓகே பண்ணிட்டாரு. அது சொன்னது ஓகே நாளைக்கு பார்க்கலான்றது வந்து நாளைக்கு யோசிக்கலாம்னு சொல்றாரா நினைச்சேன். ஓகே, இட் வாஸ் கன்ஃபார்ம். அப்படியா ஏன்னா என்னென்னமோ யோசிச்சோம்.
அதெல்லாம் சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. அதனால ஒரு 2 சொல்லலாம் சார். இல்ல அது சம்மதம் இல்லாம இருந்தது. அது அவருக்கும் பிடிக்கல, எனக்கும் ஏதாவது சொல்லிட்டே இருந்தோம்னா நல்லது வந்துருங்கிற மாதிரி. சம்பவாமி யுகேகன் அது ஜோசார் டைட்டில், கிருஷ்ணன் சொன்னது. மீண்டும் மீண்டும் அவதரிப்பேன், ஐ வில் ஹேப்பன் அகைன் அண்ட் அகைன் தான் சம்பவம் அப்படிங்கிறது. அதாவது நானே வருவேன் அப்படிங்கிற இது கிட்டத்தட்ட ரிலேட்டடா தானே சார் இருக்கு. அதுக்காக நான் சொன்னேன். பட் கொஞ்சம் 2 பேருக்குமே வடமொழி மேல மரியாதை கிடையாது. அது ஒரு உபயோக டூல். எனக்கு தமிழ் மொழி மேல தான் மரியாதை. ஏன்னா புரியாது வேற, அது நாங்க டெய்லி பேசுற மொழியும் கிடையாது. ஸோ உங்களோட கேரக்டர் தக் லைஃப்ல ரங்கராஜ சக்திவேலுடைய கேரக்டர் பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி அந்த லுக் பத்தி பேசணும் சார். ஏன்னா நாயகன்ல பல லுக்குகள் உங்களுக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் போகும்போது அது ரொம்ப உண்மைத்தன்மையாகவும் இருந்திருக்கு. பயங்கரமா பட்டுட்டு இருக்கு படும். ஸோ இப்போ இதுல உங்களோட லுக் பார்த்தோம் அப்படின்னா, சத்யால இருந்து ஒரு சின்ன விஷயம் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. தாடி நிறைய, முடி கம்மியா, அந்த ஒரு விஷயமா இருக்கு. பிளாஷ்பேக்ல நீங்க இப்ப எனக்கு தசாவதாரத்துல உங்களை பார்க்கும்போது இந்த கோவிந்தன்ற கேரக்டர்ல எப்படி இருந்தீங்களோ அதை அப்படியே இதுல பார்த்த மாதிரி இருக்கு. குட்டி ஷாட் புரிஞ்சுக்க முடியுது. அது என்னோட முகத்துடைய குறை சார். அதெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு காரணம் இந்த நடுவில் இருந்து கமலஹாசன் நிக்கிறதுனால தான். வேற யாராவது போட்டிருந்தாலும் ஞாபகமே வந்திருக்காது. அப்படி இல்லை சார், அந்த அளவுக்கு நாங்க ரசிச்சிருக்கோம் சார். இல்ல, ரசிக்கிறதுக்கு காரணமே நீங்க எங்க இருந்தாலும் தேடி கமலஹாசனை கண்டுபிடிக்கிறதுலயே இருக்கீங்க. நீங்க கேரக்டர்ல அவங்களை ஆழ வைக்கணுங்கிறது தான் புரியுது சார் எங்களுடைய முனைப்பு, எங்க கடமையும் அதுதான். புரியுது சார். அது நாங்க என்டர்டெயின் ஆக போறோம் சார், கேரக்டருக்குள்ள போறோம். பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க, இல்ல சார் நான் தப்பா சொல்லிட்டேன், அது வேற அது வேறங்கிறத நீங்க சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். சொல்லலைன்னா சரி அடுத்த படத்துல பார்த்துக்கலாம். அந்த ஃபேஸ் ஆஃப் பத்தி பேசணும். உங்களுக்கும் செம்பு சாருக்குமான ஃபேஸ் ஆஃப் பத்தி பேசும்போது வாவ் அப்படின்ற மாதிரியான ஜோன்ல இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா ஜிங்கச்சா பாட்டுக்கு இதுக்கான ஒரு பதில் வருமாண்டிலே இருக்கு. எதிரிங்கிறவன் வேற்று கிரகத்துல இருந்து வந்து குதிக்க மாட்டான், கூடவே இருந்தவன் தான் எதிரி அவன் அப்படிம்பாரு அவரு. கொத்தாளத்தை எல்லாருக்கும் அதானே பொருந்தும். கௌரவர்கள் யாரு, பாண்டவர்கள் யாரு? ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, குடும்பம். ஆமா ஆமா. சொத்து பிரிக்கும் போது மாத்திரம் ஏன் அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு ஆயிடுது? அப்பாவே இல்லையே, தட்டி கேட்கணும்ல அப்பாவா இருந்தாலும். அது நடக்கும் எல்லா இதுலேயும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா தகட்டுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அன்பான வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியாது இதுக்காக போய் சண்டை போடக்கூடாதுன்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம் அனுப்பிச்சுட்டாங்க. புரியுது சார், புரியுது. சிம்பு சார் பற்றி பேசலாம். ஏன்னா மேடைகளில் நீங்களும் அவர் இருக்கிற மேடைகளில் நீங்கள் அவரை பற்றி பேசுகிற விஷயமும் அவர் உங்களை பற்றி பேசுகிற விஷயமும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரசிக்கிறோம் அந்த காம்பினேஷனை. படத்தில் எப்படி வருவீங்கன்னு பார்க்கும்போது பார்த்தா ட்ரெய்லரோட எண்டில் பயங்கர ஃபேஸ் ஆஃப் பயங்கர ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்குது. மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க. ஸோ அவர் உங்களோட ஒர்க் பண்ணதை பற்றி அவரை வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணில் இருக்கிற பதட்டம், அந்த ஹெட்லைட் பார்த்த மாதிரி ஆயிட்டார் அவர் ஃபர்ஸ்ட் டே வந்தபோது. இத்தனைக்கும் நம்பிக்கையான ஆளு. அவருக்கு எங்க மேல இருக்கிற அன்புனால, மணி சார் மேலேயும் ரொம்ப இப்படி சொல்லாம இத்தனைக்கும் ஒரு படம் பண்ணிட்டாரு. மணி சார் பண்ணுங்க அப்படின்னு அதட்ட வேண்டியதா இருந்தது. இல்ல எப்படின்னுலாம் இருந்தாரு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு. அதை பல பேட்டிகளில் கூட சொல்லியிருக்காரு. இது 2 பேரும் பேசுறதையும் அதையும் நம்ம என்ன இங்கிருந்து என்ன எடுக்கலாங்கிறது பார்த்துட்டு இருந்ததில்ல. அப்புறமா தான் என்னை தட்டி நானே எழுப்பிக்க வேண்டியதா இருந்துச்சு. இதே இந்த காட்சியில் நீ இருக்க, நீ என்ன அடிக்கணும், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத எனக்கு தோணுச்சு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. தவிர இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நட்சத்திர தொடர்புகள்ல அவங்க அப்பா அடையாளம் காட்டின எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு எக்ஸாம்பிளரி கிரேஷியா நான் நிச்சயமா அது அவருக்கு போயிருக்கு. இவங்க அப்பா அதுக்கும் மேல. நாங்க 2 பேருமே அவரை பத்தி ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், ஐயோ நானே சொல்லிட்டேங்க எங்க அப்பாட்டேன்னு. அதாவது இப்ப இந்த படம் வரட்டும், நாங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருப்போம், ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். டி ராஜேந்திரன் மாத்திரம் அழுகிறாரா இல்லையா பாருங்க தியேட்டர்ல இருந்து. கண்ணை கசக்கிட்டு அழுவாரு அவருன்னு. அதனாலதான் சார் நான் சொல்லிட்டேன் எங்க அப்பா படம் பார்க்கும்போது நான் பார்க்க மாட்டேன்ட்டு. நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், ரசிக்கிறாரா கவலைப்படுறாரா. புரியுது புரியுது. அவருக்கு சந்தோஷம் உங்களோட. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் சினிமா விட்டு போலாம் நினைக்கிறேன், நான் அரசியல் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியாது. முதல் ஆள் தேடி வந்து 1 நிமிஷம் உங்க கூட பேசணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ட்டு
நெஞ்சில சாஞ்சு அழுதுட்டாரு, சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அதாவது சும்மா ஆக்டிங்லாம் கிடையாது, அவர் ஆசுவாசப்படுத்துறதுக்கு 5 நிமிஷமும் ஒரு காஃபியும் தேவைப்பட்டது. நிஜம் நிஜம், அவ்வளோ. அதான் சொன்னேன், அது இவருக்கு அந்த உணர்வு இருக்குன்னா அது டிஎன்ஏல இருக்கு, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை கொடுத்தா சொல்லாதீங்க, அவர் போட்டு விட்டாரு. ஸோ அந்த மாதிரி அண்ட் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக பதில் சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களோட காம்பினேஷன், உங்களோட போர்ஷன்ஸு, சந்தோஷத்துக்கு சந்தோஷம், சண்டைக்கு சண்டை, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ஒரு கதை சொல்லும் போது எனக்கு நான் பெரிய உதாரணம் ஒன்று நான் சொல்ல வேண்டியது வந்து ஆரம்பிச்சிட்டாரியா எதுனாலும் ஷாம்பு நாச்சிம்பாரு, இல்லை பாலச்சந்தர், வேற எப்படி சொல்வேன், என்னுடைய இனிஷியல் என்னன்னு கேட்டால் வேற ஆல்பபெட் போட முடியுமா என்னால்? அதனால இதை தான் சொல்லி ஆனால் அப்போ அவர் வந்து கல்வனின் காதலிங்கிற ஒரு நாடகம் பெரிய ஹிட், அது கல்கே வருதுன்னு நினைக்கிறேன். அது சினிமாவை கூட எடுத்தாங்க. அப்புறம் அதன் கதாநாயகன் வந்து சண்முகநாச்சி. நான் போய் அவர்கிட்ட சேரும்போது அவர் 50 தாண்டிட்டார் வயசு. இதுக்கப்புறம் நான் அந்த கல்லன் வேஷம் பண்ண நல்லா இருக்காது என்ன, ஃப்ரெண்ட் ராமசாமி நான் பண்ணிட்டு இருந்த வேஷம் அதை எடுத்துட்டார். அது வில்லன், கார்வார் சங்கப்பிள்ளை இன்னொரு வில்லன் வேஷம். ஓகே சார். ஹீரோ வேஷத்தை தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுத்துட்டாரு. அதுல அந்த கல்வன் காதலியில் அந்த கதாநாயகன் பேர் அபிராமி. அபின்னு ஒரு வயசான இதுவா வருவாரு, பார்த்த உடனே பிடிக்காம போயிடும். பர்ஃபார்மன்ஸ் அப்படி புரியுது சார். அடேங்க அப்பா, இந்த ஆளு பெரிய பொம்பளை பொறுக்கி போல் இருக்கான்னு உள்ள வரும்போதே அம்மல்லைங்க அப்படிம்பாரு. அது கேட்கும் போதே அசிங்கமா இருக்கும். தனியா இருக்கியான்னு கேட்கறது தான் அதோட, அது தெரியும். அது அப்படியே அதெல்லாம் பண்ணாங்க இடத்துல தான். அந்த இன்னொரு விஷயமும் அவர் பண்ணாரு, எங்களை எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு 60 வயசு அவருக்கு. இதோட டிகேஎஸ் நான் முடிக்கிறேன். சிறப்பாக நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அழுதுட்டு வெத்தலை போட்டு வந்தோம். ஒரு ஸ்வீட் ஃபேர்வெல் மாதிரி. ஸ்வீட் ஃபேர்வெல் அவரே கொடுத்தாரு. ஓகே ஓகே. எனக்கு அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது டிகே சண்முகம் சாலைன்னு லாயட்ஸ் ரோடுக்கு பேர் மாத்துறாங்க. நல்ல வேளை அவர் இருந்து பார்க்கல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் கொஞ்சம் ஹைலி ஸ்பிரிட்டடாக போய் நான் அவர் அபய் சண்முகம் வீட்டு வாசல்ல தெருவுக்கு முத்தம் கொடுத்தேன். நானும் ஃபேன் தான். சரி, இப்போ கூட உங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்போ சிம்பு சாரோட ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. த்ரிஷா அவர்கள் வந்து உங்களோட இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்க, மன்மத நம்ப பண்ணியிருக்காங்க, துங்கமனம் பண்ணியிருக்காங்க, இப்போ 3வது முறையாக அசோசியேட் பண்ணுறாங்க. அது போக இப்போ அசோக் செல்வன் அவரோ, ஜோஜோ ஜார்ஜோ, ஐஸ்வர்யலட்சுமியோ, நான் அபிராமி மேம் பற்றி அப்போ மேல் தனியாக வரேன் சார். ஸோ இவங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் உங்களோட அசோசியேட் பண்ணுறாங்க. எல்லாரும் உங்களை பார்த்து பிரமிச்சு வளர்ந்த ஒரு கூட்டத்திலேருந்து வந்து உங்களோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பற்றி பேசலாம் சார். ஃபஸ்ட்டு த்ரிஷா மேம்லேருந்து பேசலாம். ஆல்ரெடி உங்களோட அவங்க ஒர்க் பண்ணனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், த்ரிஷா என்கிட்ட என்றைக்குமே நட்சத்திரமாக நடந்துகிட்டதே இல்லை. என்னையும் அவங்க நட்சத்திரமாக பார்த்ததில்ல. மரியாதையாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். நட்சத்திரங்கிறத விட இது எப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு இன்னொரு நட்சத்திரத்திட்ட அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா பண்ணுற என்னன்னு கேட்பாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு கேட்குறாங்கன்னா அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க என்னன்னு தான் அர்த்தம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சரியா இருந்தது எனக்கு பிடிக்கலையே அப்படின்னா அந்த மனசுக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சு தன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதான் அவங்களோட வெற்றிக்கான காரணம் அதுதான் நினைக்கிறேன். நட்சத்திர வெற்றிக்கான இன்னமும் அவங்க திறமைய பட்டத்திட்ட இன்னும் நடிகை வெளியே வருவாங்க. அண்டு ரொம்ப சிம்பிள் லாஜிக்கல் கேர்ள். அவங்களுக்கு வந்து சொல்ல சொல்ல எடுத்துக்கிட்டு செய்வாங்க. இல்லைன்னா குறுக்க பேசுறது அதெல்லாம் கிடையாது. காக்கட்டிஷா இருக்க மாட்டாங்க செட்ல. நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ணா கோவம் வந்துடும். எங்க 2 பேருக்குமே கோவம் வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்க சீரியஸா இருக்கணும் இங்க வரும்போது. அதாவது கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேச முடியாது, பேசினா சைலன்ஸ், யார் அது பேசுறது அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட கிளாஸ் ரூம் தான், அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதுவும் இந்த டீம் வந்து பழைய டீம். நாசர் பாய், மணி சார், ஏன் ஈவன் ரவி கே சந்திரன்லாம் கூட பழைய டீம். மருதநாயகம். ஸோ எங்களுக்குள்ள ரவி
இல்லை பார்க்குறேன் நான் அங்கே நான் அங்கே பார்த்து அவரை பார்த்தேன்னா அப்படின்னாருன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். ஓகே. இங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னமோ ஜாடையில பேசிக்கிட்டே இருக்கானுங்களே இவருங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மணி சார் நானும் பேசும்போது கண்ணை சுருக்குவாரு, ஒன்னோர் அப்படின்னு யா அப்படிம்பாரு. அது நான் மட்டும்தான் இவர் எப்போ ஒன்னோர் கேட்டாரு, அவரு ஒன்னோர்னு தான் யா ரெடி அப்படிம்பாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கும் அவங்க செட்ல. ஓகே. எங்களுக்குள்ள என்ன பரிமாற்றம் நடந்ததுங்கிறது அவுட் ஆஃப் ஹேபிட் அண்ட் பிராக்டிஸ். ஓகே ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஜோஜோ கேரளால இருந்து இங்க வந்து அவர் பேசுறதுல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்றது அதைத்தான் நான் ஒரு பேட்டியில கூட சொன்னேன். இந்த படத்துல எந்த கதாநாயகம் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை. எங்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. பட் என்னை பார்த்து சொன்னது வந்து ஜோஜோ தான். டெய்லி வந்து ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்கே சொல்ல மாட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கதை பேசிக்கிட்டே இருப்போம். அவர் படத்தை போட்டு காட்டுவாரு. அவ்வளவுதானே இந்த குடும்பம். சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் சார், இப்போ உங்களை பார்த்தோன்னே உங்களோட ஒரு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்ற சூழல் இருக்கும்போது நடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஃபேன் பாய் கேள்வி, ஃபேன் கேர்ள் கேள்வியெல்லாம் வந்து வரும்ல சார். ஆப்வியஸா கிட்டத்தட்ட இது ஒரு கிளாஸ் ரூம்னு சொன்ன மாதிரி தனியா ஒரு டியூஷன் மாதிரி உங்களுக்கும். அது வந்து வெக்கம் இல்லாம கேட்கறவர் வந்து ஜோஜோ தான் சார். எனக்கு ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவார். அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் என்ன அப்படியே கண்டுபிடிச்சு இன்வென்ட் பண்ணியா சொல்றேன், எனக்கு கொடுத்தது அங்க பாஸ் ஆன் பண்றது. அதுல என் அனுபவமும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. தப்பா சரியாங்கிறதெல்லாம் அவங்க அனுபவம் தான் சொல்லும். அபிராமி மேம் பத்தி பேசும்போது இப்போ ட்ரெய்லர்ல நீங்க 2 பேரும் வரக்கூடிய ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒருவேளை அன்னலட்சுமி உயிரோடு இருந்து விரும்மாண்டியோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்படி 2 பேரும் ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணியிருப்பாங்களோ அப்படி இருந்தது உங்க 2 பேரையும் பார்க்கும்போது. ஆனா அது விடலையே, அந்த கதை முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அது ஒன்றை தான். பட் எங்களுக்கு வந்து அதை பேகேஜ், அதை தூக்கிட்டு வர முடியாது. இது வேற பொம்பளை, இன்னும் ஸ்ட்ராங். அன்னலட்சுமியோட ஸ்ட்ராங். ஓகே. அதனாலயே இது வந்து சந்தோஷமாவும் இருக்கும், வலிக்கவும் செய்யும். புரியுது சார், புரியுது. இந்த ஆளுக்கு போய் மனைவி ஆயிட்டாங்களே, இல்லை இந்த தொழிலுக்கு போயிட்டாங்க இவன். கிட்டத்தட்ட நீங்க ஆசைப்படாத விரும்மாண்டியா இருந்ததா கூட பரவாயில்லையே, ரங்கராய சக்தி வேலை இருக்கிறதுனால தானே இப்படி இவனால இந்த பொம்பளைகிட்ட இன்னும் அன்பா இருக்க முடியல. அதெல்லாம் தோணும். ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எழுத்தாளர்கள்லாம் வந்து பாலச்சந்தர் நாடகத்தன்மை ஜாஸ்தின்னு. நாடகத்துலேருந்து வந்தவனுக்கு கொஞ்சம் மதுரத்தனமாக இருக்க அவங்க பேச்சுன்னா அந்த பக்கத்துலேருந்து தானே வரேன் நான். நாடகத்தன்மை ஜாஸ்திம்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட படம் பார்த்து இன்னைக்கும் அழுதுருவேன் நான். டெக்னிக்கெல்லாம் அது காலம் போக போக மாறதான் செய்யும். அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் எடுத்தாரு, நாங்கள் கலரில் எடுக்கிறோம். பட் நான் அவர்கிட்ட சொன்ன போது, என்ன கமல் நல்ல படத்தை பண்ணிட்டு அது எதுக்கு நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஹேராம் வேற படம், என்னதான் முடிவு வேற படம். நான் சொன்னேன் எனக்கு என்னதான் முடிவு தான் இன்ஸ்பிரேஷன் சொல்றேன். அது எப்படி நீ சொல்லலாம்னு சண்டைக்கு வந்துட்டாரு. நீங்க சண்டைக்கு வர்றது உங்க பெருந்தன்மை, ஒத்துக்கிறது என் பெருந்தன்மை, நீங்க விட்டுருங்க. நீங்க ஒருத்தனை கொல்லணும்னு கிளம்பிட்டு ஹேராமோட அது அன்பை சிவத்துலயும் இருக்கும். கரெக்ட். அது ஹீரோ இல்ல, அவன் வில்லன். புரியுது சார். கொல்லணும்னு வந்துட்டு மனசு மாத்திக்கிற பேர் நீதான் நான் கடவுள்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு படம். ஆனா இந்த மாதிரி முன்னோடிகள் இருந்தே ஆகணும். இவங்களை மட்டும்தான் என்னால முன்னோடிகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். பாக்கி பேரை தப்பான வழியை எடுத்துட்டோம்னா தமிழ் சினிமா கெட்டு போயிடும். நான் என்ன இன்னும் 4 பேர் சொல்லலையேன்னு கவலைப்படாதேன். எல்லாருக்கும் தெரியும் நல்ல டைரக்டர் யாருன்னு. நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனா அவங்களை பயன்படுத்த மாட்டாங்க. அதனாலதான் கோச்சிட்டு அந்தந்த நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீதர் ஆகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், பாதி கேரியர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல விட்டா நம்மளுக்கு இப்பவே சமாதி கட்டிடுவாங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் கம்பெனி ஆரம்பிச்சாரு. ரஹ்மான் சார், கமல் சார், இந்த காம்பினேஷன்ல நிறைய படங்கள் நீங்க 2 பேரும் பண்ண மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது, தக்லீஃப்க்கு முன்னாடி 2 படம் தான் நீங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இல்ல ஒர்க் பண்ணிருக்கேங்கிறத வந்து ஒத்துக்க மாட்டேன். நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா 2 தான் வந்திருக்கு அப்படி வச்சுக்கலாம். படத்துக்காகவும் ஒர்க் பண்ணிருக்கோம். படம் வரல, அவ்வளவுதான்.
படத்துக்கான ப்ரெப்பு எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரேமான்ட்ட போய் கதை சொன்னதும் உடனே இறங்கிடுவோம். என்னன்னா இந்த கதை அவருக்கு தெரியும், நான் பண்றதா இருந்தது. அப்ப இருந்த சூழல்கள்ல அதை விட்டுட்டேன். அதனால அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இருந்தது. அதை மணிரத்னம் சார்ட்ட கொடுத்தேன். அதை இப்படி பிரிச்சு இப்படி கிழிச்சு போட்டுட்டு தூக்கி போட்டு புதுசா ஒரு 10 பக்கம் சேர்த்து எழுதிட்டாரு. எங்களுக்கு ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஒர்க் பண்ணனாலதான் நீங்க தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு கிடைச்சதோ என்னவோ. இல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா நாங்க எப்போல இருந்து ஒர்க் பண்ணிட்டு? தெரியாது சார். நான் என்னையும் அறியாமல் ரஹ்மானோட ஒர்க் பண்ணது மணிரத்னம் சார் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி. ரோஜாக்கு முன்னாடி? ஆமா. ஓகே சார். புன்னகை மன்னன்ல வருது அந்த கம்ப்யூட்டர் வாசிச்சது யாரு? ஆமா சார், ஆமா சார், ராஜா சார். அப்பல இருந்தானே கணக்கு. சோ அந்த தொடர்பு தான் உங்களுக்கு தெரியுது. ரவிகே சந்திரன் சார், மருதநாயகம் நீங்க 2 பேரும் மருதநாயகத்துக்காக அவர் உங்களோட ஒர்க் பண்ற மாதிரி நான் சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணல. இப்ப தக் லைஃப்ல நடக்குது. மருதநாயகம் படத்துக்காக ரவிகே சந்திரன் சாரை ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்றதுல இருந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ஒர்க்கை பார்த்து வருது, அழகை பார்த்து வருது, காதல் மாதிரி. அது காரணம்லாம் சொன்னோன்னா வந்துருச்சு, அவ்வளவுதான். அது அதான் அந்த அழகை பார்த்து தான் அவரோட ஒர்க்கு அதுவும் ஆரம்ப கட்டத்துல இருந்தார் அவரு. இன்னைக்கு இருக்கிற ஆள் வாத்தியார். அன்னைக்கு அவரும் என்ன மாதிரி மாணவனா இருந்த நேரம். ஸோ எனக்கு ஒர்க்கு தெரிஞ்சது. இன்னைக்கும் நான் வீட்டில் படம் பார்த்துருக்கோம், இது யார் இதுன்னு பார்ப்பேன். ஓகே சார். சார் எனக்கு ஆர்கேஃபையோடைய லெகசி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். தக் லைஃப் 52வது படம்னு நினைக்கிறேன். ஆர்கேஃபையோடைய 50வது படம் விக்ரம், 51 அமரன், இது 52. ஸோ 52 படம். ராஜபறவை முதல் படம் 81, 82. ஸோ 52 படம் எல்லாமே கிளாசிக்கான படங்கள். இன்னைக்கு அமரன் மாதிரி ஒரு படம், நீங்கள் வேற ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறாரு, அடுத்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ஓப்பன் கேட் ஒன்று இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக சரி, எனக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுடைய லெகசி பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். நான் சொன்னேன் அந்த அல்டான்ஸ் ரோடு வாசலில் ஆமாம் சார் பேசிக்கிட்டு இருப்போன்னு. அந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த உந்தல்னால தான் ராஜ்கமல் ஆரம்பமாச்சு. அவரு முரட்டு தைரியம் வேறு இருக்கும். அது தொடாதேன்னா ஏன் அப்படின்னு கேட்போம். தொடாத ஏன் அப்படின்னா ஏன் தொடக்கூடாதுங்க அப்படின்றது தான் அந்த ஹேண்டில் இருக்கிறது. நெருப்பு சுடணும், எவ்வளோ சுடணும்னு கேட்போம். கடந்துடலாம்ல, தீ மிதிக்கிறான்ல, அப்புறம் நான் ஏன் போகக்கூடாதுன்றது. அந்த மாதிரி அப்படித்தான் நான் 24 வயசுல இல்லைன்னா சொந்த கம்பெனி ஆரம்பிப்பேன். நான் பேசாமல் வேலையை சம்பாரிச்சிட்டு வீடு கட்டிக்கிட்டு விஆர்எஸ் எப்போ வாங்கலாம்னு யோசிக்கிறது தானே ஒரு நல்ல இளைஞனுக்கான அழகு. நல்ல இளைஞனுக்கான அழகு. ரிட்டையர் எப்போ ஆகலான்னு யோசிக்கணும் வேலைக்கு போகும்போது. பட் 24 வயசுல கம்பெனி ஆரம்பிக்கணும் போது வேண்டான்னு சொல்றதுக்கு தடை பண்ற சினிக்கல் பிரதர்ஸ் எனக்கு இல்லை. அப்பா இருந்தாரு. அப்ப அவர்லாம் தடுக்கல. அவன் தோத்து போயிடாம பாத்துக்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வியாபார ரீதியா தான் தோத்தேனே தவிர கலை ரீதியா தோக்கல. வியாபார ரீதியா தோத்ததுக்கான காரணம் தேவையில்லாம ஒண்ணு பண்ணிட்டோம் அடுத்ததுக்கும் போயிடலான்னு தேவையில்லாம 2 போட்ல கால வச்சேன். டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுத்தேன். தமிழ்நாடும் ஆந்திராவும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு முன் அனுபவம் கிடையாது. அது சுடும் சொன்னாங்க, சுடுன்னு. எவ்வளவு சுடுன்னு கேட்டேன். அந்த சூடு தாங்கத்தான் முடியல. அப்போ நல்ல வேளை ஏக் துஜே கேள்வி என்ன கடனோ அதை ஒரே படத்துல அடைச்சிட்டேன். பண்ண தப்பு தான். 5 வருஷம் அதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் விக்ரம்ல இருந்து ஆரம்பிச்சேன். முதல் விக்ரம். இப்போ அதுக்கப்புறமும் கொஞ்சம் கேப் இருந்தது. அப்புறம் இந்த விக்ரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு நடுவில் நீங்க விஸ்வரூபம் நிறைய படங்கள் பண்ணாலும் விஸ்வரூபமே எனக்கு ஒரு விதமான கசப்பை கொடுத்ததுங்கிறதுக்கான படம் கொடுக்கல, சூழல் தேவையில்லாம என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொன்னவன் இவன் என்ன அரசியலுக்கு வரானா, இவன் கொஞ்சம் ப்ரெஷர் வந்ததும் நாட்டை விட்டு போவேன்னு சொன்னவன் தானே இந்த ஆளுன்னாங்க. நான் நாட்டை விட்டு போனேன், எனக்கா அவமானம். நான் பயந்து கூட போலியே. பயப்படலைங்கிறதுக்கான உதாரணத்தை நான் சொல்லணும்னா அரசியலுக்கு வந்துட்டேன். என் களத்துல வேலை செய்ய முடியல. நான் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன துரத்தி அடிச்சீங்கன்னா நீங்க சரியா வேலை செய்யாத உங்களை நான் எப்படி துரத்துவேன்? அந்த வீரம் கத்தி எடுத்து வர்ற வீரம் இல்ல, புத்தியில் வர்ற வீரம். அது எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? சார், இப்போ ஆர்கேஃபையோட லெகசி பத்தி பேசிட்டு இருந்தோம்.
இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் அந்த விக்ரம் இருந்தாரு. வந்ததுக்கான காரணம் ஆர்கேஎஃப்ஐ தப்பு இல்லை, அதுதான் நான் அரசியல் பண்ணேன். அதுதான் சார். அரசியல் போகும்போது கூட மொத்தமாக ஃபைனான்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிக் பாஸ் ஏற்றுக்கிட்டேன். 2 விஷயம், மக்களோட பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னொன்று வருமானத்தை என் கட்சிக்கு பயன்படுத்தலாம். இப்போ விக்ரம் பயங்கரமான ஒரு சக்ஸஸ், அமரன் பயங்கரமான ஒரு சக்ஸஸ், இப்போ அடுத்து தக் லைஃப் பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ அந்த லெகசின்றது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு இல்லையா சார்? ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வருது. ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டோம், இது ராஜ்கமல் சிஸ்டம் அப்படின்னு அதையே தொத்திக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு காலகட்டம் வரலாம் தான். அடுத்த கட்டம் இப்போ அதுக்காக தான் நான் ஏஐ பற்றி பார்க்க போனேன். தவிர அங்கே போனதுமே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏஐங்கிறது சும்மா ஒரு இம்மர்ஷன் கோர்ஸ், சினிமா அப்ரிசியேஷன் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அது டாக்டருக்கு படிக்கிற மாதிரி. அது இப்போ போய் நான் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கார் வாங்குறத பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை. மெக்கானிசம் எதுக்கு உங்களுக்குங்கிறாங்க. என்ஜாய் த ரைடு. ஓகே, எல்லாரையும் ஏற்றிக்கும். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிறது கூட பிரச்சனையா இருக்காது. பட் என்ன போகணும், எங்கே போகணுங்கிறத சொல்லுங்க. மொத்தமாக எனக்கு கார் வாங்கி கூட நான் எங்கேயாவது போய்க்கிறேன்னா தொலைஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லப்பட்ட பாடம். அமெரிக்காவில் அது புரிஞ்சுக்கிச்சு உடனே. பாடத்தை விட புத்திமதி புரியும். அதனால நான் அதுக்கப்புறம் எப்படி போகலாங்கிறத பண்ணிட்டு நேம்புக்கெல்லாம் போன போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, எல்லாத்துக்கும் உதவும். அது பல்லு தேய்ச்சி விடும், காது குடைஞ்சி விடும், கதை எழுதும், கேமரா எக்ஸ்போஷர் சொல்லும். அது அத்தனையும் எங்கிட்டயே இருந்தாலும் என் பல்லு, என் கேமரா, ஏன் இதுவாக இருந்தால் கூட அது செய்யும். இல்லை இது உங்கள் கேமரா, உங்கள் பல்லு இருந்தாலும் அது செய்யும். எனக்கு எப்படி செய்யுதோ அதே மாதிரி செய்யும். ஓகே ஓகே சார். அடுத்த சினிமாவும் நம்ம வாழ்க்கையும் வை ஆனந்த உடனேயும் வேலை செய்ய போகுது. ஓகே, கண்டிப்பாக வரும். நிச்சயமா ஏவிக்கு இல்லாமல் முடியாது. இப்பயும் அதை இன்க்ளூட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்க்ளூஷன் தானே தவிர அது வியாபிக்கும். ஓகே, எப்படி கம்ப்யூட்டர் வந்துருச்சு எல்லாம், பேனாலாம் டிராயர்லாம் அழகுக்காக வச்சிருக்கீங்க, அது மாதிரி இதுவும் வரத்தான் போகுது. இங்கேயும் வரப்போகுது. எனக்கு சினிமாவில் அது வரப்போகுது, பத்திரிகையில் வரப்போகுது, பேங்க்குக்கு வரப்போகுதுங்கிறத விட மருத்துவமும் மனோ தத்துவமும் ஒன்றாக போகுது. ஸோ இது எல்லா இடத்துலையும் வரப்போகுது. அது எங்களுக்கும் வரணும். இந்த லெகசி தொடரணும்னா நாங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு இந்த இடத்துல மானுமெண்ட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டும், புதிய கட்டடங்கள் எழுத வேண்டும். இது பொது கட்டடம். இதையும் இடிச்சு இதுக்கு மேலேயும் கட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது அழிவுக்கான ஆசை இல்லை, வளர்ச்சிக்கான ஆசை, தொடக்கத்துக்கான ஆசை. சரி, இப்போ ஆர்கேஎஃப்ஐ பற்றி பேசும்போது ஒரு ரசிகராகவும் எனக்கு இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம், நீங்களும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படம் எப்போ பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த மாடியில் நின்று பேசணும்னு பார்த்து இதுக்கு கீழே ஒரு மாடி இருக்கு. இதானா இல்லை, இதுக்கு கீழே 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 இதை பற்றி பேசுனீங்களா சார்? இங்கே அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஆஃபீஸ் திறந்ததும் அவர் தான் வந்தார். ஓகே, வந்ததும் இப்படி பேசுறேன். நம்ம ரொம்ப பிரமாதம், கமல்லாம் அதை ரசிச்சுட்டு இருந்தார். சரி, அப்புறம் நம்ம ஒரு படம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னதே தான் இப்பவும் சொல்கிறேன். ரஜினி, வெளியாள் யாரும் பண்ணக்கூடாது, ஒன்று நீங்கள் பண்ணுங்க, இல்லை நான் பண்ணுறேன், இல்லை 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அதுக்கு முன்னுதாரணமாக தான் இப்போ பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் பேசும்போது இந்த படம் முடிவாகலை. ஓகே, அதுக்கு முன்னுதாரணமாக நானும் மணி சாரும் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, அது நாங்கள் பண்ண முடியுன்றது ராஜ்கமலோடைய திறமையை அவருக்கு நிரூபிக்கணும் ஃபர்ஸ்ட். பட் அது நாங்கள் பேசிட்டோங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், எதிர்பார்க்குறோம் சார். பயங்கரமா அதை நீங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல இப்போ எப்படி வரீங்கன்றத பாக்குறதுக்காக, விட்னஸ் பண்றதுக்காக இப்போ மணி சாரோட அசோசியேட் பண்றீங்க. மணி சாரே அதை டைரக்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் இருந்து உங்க 3 பேரையும் நாங்க பாக்குறோம் அப்படின்னா அதை விட என்ன சார் இருக்கு? ஒரு சினிமா ரசிகர்கள் நேர் விருப்பம் 2 பேர்கிட்டையும் சொல்றேன், அப்புறம் பார்க்கலாம். நானும் நேர் தான். ரைட் சார். எனக்கு அன்பரி மாஸ்டர்ஸ் பத்தி பேசணும். தொடர்ந்து உங்களோட படங்கள் எனக்கு ஏன் அவங்கள பிடிக்குங்கிறது சொல்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க டெக்னீஷியன், பட் அவங்க யாரும் பிளான் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை.
ஸ்கிரிப்ட் மாத்திரம் எழுதிட்டு வந்தா போதும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, போதாது. அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வெகு சிலர்ல இவங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த ப்ரிப்பரேஷன். விக்ரம் தர்மாவே சொல்லிட்டு இருந்தேன், கூடியவரில் டைரக்டர் ஆகலான்னு. அதெல்லாம் ஓகே சார், நடிப்புன்னு வரும்போது நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். கிட்டத்தட்ட இதே தான் மதன் சார்ன்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க டைரக்ட் பண்ணா அப்படி இருக்கும்னு. ஏன்னா எனக்கு ஆள் வேணும். அதாவது ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுல திருடன் வந்துட்டான்னு சந்தேகம் வந்ததும் இல்லாத வேலைக்காரன் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏய் முனியா, குமாரா, வேலா, வர்றா, யாரா பாடுறா வாசல்லன்னா, ஓ 4 பேர் இருக்காங்கன்னு பயந்து ஓடி போயிருவாங்கிற மாதிரி நான் ஆள் தேடிக்கிட்டே இருப்பேன். இல்லாத பேரெல்லாம் கூப்பிட்டு இருப்பேன். அப்புறம் மதன் சார்ட்ட கேட்டேன், பத்திரிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பயம், ஸ்டார்ட் சொல்லிட்டு திரும்பி ஓகேயான்னு திரும்பும் போது நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். அண்ணாதான் எனக்கு என்ன, நானும் மோகனும் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட மதன் போட்ட கார்ட்டூன் மாதிரி அவர் மயங்கி கிடக்கிற மாதிரி நாங்களாம் அப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், ஸ்டார்ட் சொன்னாரு கட்டு சொல்லவே இல்லை, பெற்ற நடிக்கிறதா எழுப்புறதான்ற மாதிரி நிக்கிற மாதிரி நாங்களாம் ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். எனக்கு அதுல ஒரு வருத்தம் உண்டு. தர்மா டைரக்டர் ஆக்கியிருந்தா ஒரு ஒரு நிறைய ஆக்ஷன், அற்புதமான ஆக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. நிச்சயமா அது மிஸ் பண்ண விட்ட வண்டியை பிடிக்கிறேன் மூலமா. சூப்பர் சார். ஏன்னா இவங்களுக்கு அந்த பிளானிங் சிஸ்டம், தைரியமா நான் இது பண்றேன் கேட்டுப்பாங்க. இல்ல சார் நான் உங்களை பொறுப்புன்னு மணிரத்னத்துக்கிட்ட தைரியமா பேசுறது எங்கிட்ட வேணாம் சார், நான் பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்ற ஒரு தைரியம் இருக்கு தெரியுமா. அவங்க கையில ஜாலரெல்லாம் அவங்க சாமி ரூம்ல வச்சுட்டு வந்துருவாங்க. இங்க அந்த பஜனை வேண்டாங்கிறது தான் அவங்களுடைய. அதுவே எனக்கு பிடிச்சு போச்சு. மணி சாருக்கும் பிடிக்கும். மணி சாரும் அது அவங்க வேலை பண்ணிக்கலாம். என் கதைக்கும் அந்த வேலையும் எப்படி தொடர்பு ஏற்படுத்துவது, அந்த டெக்னீஷியனுக்கும் என் கதையையும் எப்படி இணைக்கிறது, அவனோட திறமையையும் என் கதையையும் எப்படி இணைக்கிறது, அது தெரிஞ்சவங்க இவங்க. அதுவும் சின்ன வயசுல. மருதநாயகம் நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ அதான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட 65 வருஷம் சினிமா உங்களை வளர்த்துருக்கு. நீங்களும் சினிமாவும் சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு சினிமாவை நீங்க வளர்க்குறீங்க. பல பேருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. உங்களுடைய பேட்டிகளையும் உங்களுடைய படங்களையும் உங்களுடைய எழுத்துக்களையும் பார்த்து இன்னைக்கு சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களா ஆன் ஸ்கிரீன்லயும் பேக் எண்ட்லயும் இருக்கிறவங்க எல்லாமே சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லா ஊர் சினிமாலையும். உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் டக்குன்னு பதில் வருது, கமல் சார் அப்படின்னு. உங்களோட ரசிகர்களா இருக்கவங்க தான் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் கலக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கா சார் உங்களுக்கு? எல்லாரும் அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் எப்படி கூப்பிடுறது, அக்காவை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ரசிகனா எப்படி இருக்குங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட அதுன்னு சொல்லியிருக்கேன் மேடையில் கூட. சிவாஜி இருக்கார இங்க, நாகேஷ் இருக்கார இங்க, ரங்காராவ் இருக்கார இங்க, ஏன் பேசுறான், அதான்டா உண்மையான ரசிகன், நான் உண்மையான ரசிகன், ஆளே இல்லைன்னாலும் ரசிப்பேன் அப்படின்னு சொன்னது இந்த இந்த ரசிகனுக்கும் சேர்த்து தான். நிச்சயமா புதுசா வர்ற நடிகனோட ரசிகனுக்கும் சேர்த்து தான். நல்ல ஆளை ரசிக்க தவறிடாதீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்துக்கும் சினிமாக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்க அவ்வளோ விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கற்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு விருமாண்டி பார்க்கும்போதும், குணா பார்க்கும்போதும், ஒரு காதலா பார்க்கும்போதும், ராஜபார்வை பார்க்கும்போதும், நீங்கள் இப்போ அபூர்வ சங்கீதம் ஷோ அந்த பிளானே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம நேரில் மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. பண்ணுவோம், நான் அதைத்தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. தொடர்ந்து பண்ணத்தான் போறோம். சினிமாவை எளிமைப்படுத்துறது இல்லை, அதுக்கு தேவையான மரியாதை கொடுக்கணும். நம்ம அதுக்கு டெக்னீஷியனை மதிச்சாதான் அதை கொடுக்க முடியும். அண்ட் டெக்னீஷியன்ஸை போற்றுனாதான் நட்சத்திரங்கள் உருவாக முடியும். நல்ல இயக்குனரை நீங்க பாராட்ட தவறிட்டீங்கன்னா நாளைய நட்சத்திரம் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத நட்சத்திரமா இருக்கும். பெரிய வார்த்தை சார், உண்மை சார். அடுத்த படத்தை வெற்றி ஆகுமான்னு சொல்ல முடியாத நட்சத்திரமா இருக்கும். அதனால இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள். நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணணும். நான் அதனாலலாம் விமர்சனத்துக்கு நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். என்னை பர்சனலாக ஹர்ட் பண்ணால் சண்டை விடுவேன். விமர்சனத்துக்கு பதிலே சொல்ல மாட்டேன். அடுத்த படம் தான் பதில். அதுவும் சரியா இருந்ததுன்னா விமர்சனம், அடுத்த படத்தில் அதுக்கு நான் பதில் சொல்லியே திமிரல்ல பணிவுடன். புரியுது சார். அதனால நீங்களும் அதை அப்படியே பண்ணும். உங்க தரத்தை நான் விமர்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பிரமாதமா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே சார்.
நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க சார். கீப் இன்ஸ்பைரிங் சார். Thank you. கீப் அட்மைரிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ்.